அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு பங்குனி உத்திரம் இருக்குது. இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் அனைத்து தெய்வங்களுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாகவே தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க, சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நம்ம கேட்டது எல்லாத்தையுமே கொடுக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தனால இந்த பங்குனி உத்திரத்தை சொல்லுவாங்க. இதை கல்யாண விரத நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும், அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டி கேட்டாலும் கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம், சிவபெருமான் வழிபாடு செய்யலாம், மகாவிஷ்ணு வழிபாடு, ஸ்ரீராமச்சந்திரருடைய வழிபாடு, இது எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 4-5 பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து வேர் பரிகாரம், அடுத்து முருகனுக்கு உகந்த பொருட்களில் இந்த பொருள் வாங்கி வீட்டில் வைங்க அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய விரத முறைகள் குறித்தும் சொல்லியிருப்பேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதில் 4 எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு நிறைய பேர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது அறுவகை உணவு செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படையலிட்டு வழிபாடு செய்வாங்க. இப்படி நீங்கள் எந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் சரி, நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்யுங்க. அதே போல் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் புடவை அணிஞ்சிக்கிறது, சுடிதார் போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். ட்ரெஸ்ஸுக்கும் வழிபாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இருக்குதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லணுன்னா அதுக்கு ஒரு தனி பதிவு போடணும். அவ்வளவு காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக என்ன நிவேதனம் வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீங்க, அதாவது நான் பீரியட்ஸில் இருக்கிறேன், ஆஃபீஸில் இருப்பேன், பங்குனி உத்திரம் வழிபாடு செஞ்சு எங்களுக்கு பழக்கமே இல்லை, கோவிலுக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் இந்த கலரில் ட்ரெஸ்ஸாவது போட்டுக்கோங்க, சரிங்களா? சரி, முதல்ல படையில் எடுக்கக்கூடிய அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மாலை 4:37 வரைக்கும் தான் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது. பங்குனி உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியை கணக்கு வச்சுக்கணுமா, உத்தர நட்சத்திரத்தை கணக்கு வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஏன்னா இந்த உத்தர நட்சத்திரங்கிறது 12வது நட்சத்திரம். பங்குனி மாதமும் பார்த்திங்கன்னா 12வது மாதம். அதனால தான் நம்ம இதை ரொம்ப விமர்சையாக வழிபாடு செய்வோம். ஸோ இந்த உத்தர நட்சத்திரத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ மாலை 4:37 அப்படின்னு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்யலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் 12 to 1:30 ராகு காலமாக வருது. ராகு காலத்தில் எந்த ஒரு தெய்வத்துக்கும் நம்ம படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடாது. இல்லைங்க, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், காலையிலேயே ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டு கும்பிட்றோம் அப்படிங்கும்போது காலையில் 7:30 9 மணி நமக்கு யமகண்ட நேரமாக இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் எப்பவும் போல் செஞ்சுக்கோங்க. ஆனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் படையிலிடுங்க. மதிய நேரத்தில் படையிலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மதியம் 1:31 மேலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுட்டு படையிலிட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக 4:37 செய்யணுமா, சாயந்தரம் நாங்கள் ஆஃபீஸ் விட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நட்சத்திரம் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய சில நாட்கள் எல்லாம் உண்டு. அதில் இந்த பங்குனி உத்திரமும் உண்டு. ஸோ நம்ம அதுக்குள்ளே பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லைனா இப்போ நான் ஒரு எளிமையான நிவேதனம் சொல்கிறேன், சரிங்களா? அதை மட்டுமாவது நீங்கள் காலையில் நான் சொன்ன மாதிரி 9 மணிக்கு மேலே நீங்கள் வச்சு கும்பிட்டுருங்க. மாலையில் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா பொறுமையாக குளிச்சுட்டு கூட ஒரு 6-7 மணிக்கு கூட நீங்கள் படையலிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏதாவது ஒன்று முருகப்பெருமானுக்கு பிடிச்சதை நம்ம நல்ல நேரத்தில் படையலிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் வைங்க. சர்க்கரை பொங்கல் உங்கள் எல்லாருக்குமே செய்ய தெரியும். என்ன இந்த முறை அதில் கொஞ்சம் கற்கண்டு போட்டு நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது.
நல்லது. அதாவது சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதில் கற்கண்டு தூவி நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வாழை இலையிலையோ இல்லை நீங்கள் பிரசாதத்துக்குன்னு வச்சுருக்கிற தட்டுலேயோ வந்துட்டு நீங்கள் போட்டு வழிபாடு வந்துட்டு செய்யுங்க. சரிங்களா? இது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிடுங்க. அதே போல் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் வந்துட்டு நீங்கள் அணிஞ்சுக்கோங்க. பச்சை கலரில் புடவையோ சுடிதாரோ வந்து போட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான். அதே போல் நாளைக்கு புதன்கிழமை நாளாக இருக்குது. புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான். நல்ல ஒரு பணவசியத்தை தரக்கூடிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான். அதனால் ஃபுல் க்ரீனாக போடலினாலும் க்ரீன் மிக்ஸ்டாக ஏதாவது ஒரு சுடிதாரோ புடவையோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. வழிபாடு செஞ்சாலும் செய்யலினாலும் கோவிலுக்கு போனாலும் போலினாலும் இந்த கலரில் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிறதே வந்துட்டு நல்லது. சரிங்களா? இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். நீங்கள் சிம்பிளாக தான் வழிபாடு செய்வீங்கன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் நிவேதனமாக வைங்க. காலையில் 9 மணிக்கு மேலே வைங்க. ஏன்னா நமக்கு வந்து பங்குனி உத்திரம்ங்கிறதே பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்துருக்கூடிய நேரம் தான். பௌர்ணமி திதி காலையில் 7 மணி 38 நிமிஷம் அப்படிங்கும்போது தான் தொடங்குது. ஸோ 9 மணிக்கு மேலே நீங்கள் இது மாதிரி வழிபாடு செய்கிறது சிறப்பு. மதியம் நேரங்கும்போது 12 to 1:30 ராகு இருக்கிறதுனால 1:32 35 அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. இல்லை நான் வந்து முழு நேரமும் விரதம் இருப்பேன், சாயந்தரமாக கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன், அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையிலேயே நல்ல நேரத்தில் அல்லது மதியம் நல்ல நேரத்தில் நீங்கள் சக்கரை பொங்கல் நிவேதனம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் விரதமெல்லாம் முடித்த பிறகு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்க, சாம்பார் சாதம் காய் அப்பளம்லாம் பண்ணுவீங்களா, அது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல நேரத்தில், அதுவும் இந்த ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு சிம்பிளான நிவேதனத்தையாவது நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.